டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் பரீட்சைகள் சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என்று வந்திருக்கின்றேன். அதாவது இலங்கையில் எவ்வாறான நாலேஜ் சென்டர், அறிவு மைய கல்வியாக இது இருந்தாலும் இறுதியில் ஜிசி உயர்தரம் போன்ற பரீட்சைகளின் ஊடாக பலத்த ஒரு பரீட்சை மைய கல்வியே இறுதியாக நடைபெறுகின்றது. அதாவது எக்ஸாம் சென்டர் எஜுகேஷனில் போய்த்தான் இந்த கல்வி முடிவடைகின்றது. புதிய கல்வி சீர்திருத்தம் வந்தால் நிலைமை மாறும். அது ஒரு கிரெடிட் சிஸ்டமாக, செல்ஃப் அசஸ்மெண்ட், மாணவர்களின் சுய கணிப்பீடு போன்ற விடயங்களுக்குள் மாறலாம். ஆனால் இதுவரையும் இலங்கையில் உள்ள கல்வி முறையில் இறுதியாக பரீட்சை தான் வெற்றி அடைகின்றது, பரீட்சை மைய கல்விதான் நடைபெறுகின்றது. எனவே பரீட்சை சம்பந்தமாக நாம் சில விடயங்களை பேசலாம் என்று வைக்கின்றேன். பரீட்சையில் பல்வேறு விதமான பரீட்சைகள் காணப்படுகின்றன. ஜிசிஇ, சாதாரண தரம், உயர்தரம் போன்ற முக்கியமான பரீட்சைகளும், கிரேட் 5க்குரிய 5ஆம் தர பரீட்சைகளும் காணப்படுகின்றது. இருந்தாலும் இந்த ஜிசிஇ உயர்தரம் அட்வான்ஸ் லெவல் பரீட்சை ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை. அதுதான் ஒரு மனிதனின், ஒரு மாணவனின் வாழ்க்கையை திசை திருப்புகின்ற, தீர்மானிக்கின்ற ஒரு பரீட்சையாக அது காணப்படுகின்றது. அது ஒரு பலத்த போட்டியை உடைய ஒரு பரீட்சையாக காணப்படுகின்றது. உண்மையில் பரீட்சையில் வெற்றி பெறல் சம்பந்தமான சில யுக்திகள், சில நுணுக்கங்கள், சில டெக்னிக்ஸ் சம்பந்தமாக பேசலாம். உண்மையில் ஒருவருக்கு பரீட்சையில் படிப்பு சம்பந்தமாக சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் நாலேஜ் சென்டர், அறிவு மையம், அறிவு கூடுதலான உள்ள ஒரு மாணவன் பரீட்சையில் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இலங்கை முறைமையில் காணப்படுகின்றது. நல்ல அறிவு இருக்கும், ஆனால் அந்த 3 மணித்தியாலத்திற்குள் அவன் பரீட்சையை வெற்றி கொள்வானா என்பதில் சிக்கல்கள் நிலவும். அந்த 3 மணித்தியாலத்திற்குள் அவற்றை வெளிப்படுத்த முடியாத காரணத்தால் அவன் தோல்வியை தழுவுவதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. எனவே பரீட்சையில் வெற்றி அடைதல் என்பது ஒரு கலை. அங்கே செல்ஃப் கான்பிடன்ஸ் மிக முக்கியமானவர்களுக்கு. சுய நம்பிக்கை, சுய திறன் இருக்க வேண்டும். செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்க வேண்டும். சுயமாக அந்த மாணவர்கள் மோட்டிவேஷன் செய்யக்கூடியவர்களாக, சுயமாக அவர்கள் யோசித்து அவர்களாகவே வேலைகளை செய்து, அவர்களே இந்த பரீட்சை சம்பந்தமான தயார்படுத்தல்களை செய்து, அவர்களே அவற்றில் சுயமாக, அடுத்தவர்களின் தூண்டுதல்கள், ஆசிரியர், பெற்றோர்களின் கம்பல் பண்ண வேண்டிய நிலைமைகள் இல்லாது சுயமாக செய்யக்கூடிய செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்க வேண்டும். செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்க வேண்டும். சுய நம்பிக்கை இருக்க வேண்டும். சுய ஊக்கப்பாடு இருக்க வேண்டும். அடுத்தது ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டும். ஸ்மார்ட்டாக செய்ய வேண்டும். எதையும் செய்கின்ற போது ஸ்மார்ட் இருக்க வேண்டும். அங்கே திறன் செயற்பாடு இருக்க வேண்டும். திறனாக செய்ய வேண்டும். பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கு சிலர் கற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார்கள். ஹார்ட் ஒர்க், எல்லாவற்றையும் படிப்பார்கள், எந்த நேரமும் படிப்பார்கள், நித்திரை கொள்ளாமல் கண் விழித்து படிப்பார்கள். இது ஹார்ட் ஒர்க். ஆனால் அவர்களிடம் ஸ்மார்ட் ஒர்க் இருக்காது. ஸ்மார்ட்டாக செய்ய மாட்டார்கள். பரீட்சையில் தோல்வி அடைந்து விடுவார்கள். விடிய கண் விழித்து எல்லா புக்கையும், எல்லா நோட்டையும் படிப்பார்கள், ஹார்டாக படிப்பார்கள். ஆனால் பரீட்சையிலே தோல்வி அடைந்து விடுவார்கள். இவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் செய்யவில்லை. எந்த வினா, எப்படியான வினாக்கள் வரும், எப்படி வினாக்களுக்கு பரீட்சைகளுக்கு விடையளிப்பது, எவ்வாறான வினாக்கள் அதிகமாக எம்மோடு தொடர்பில் இருக்கின்றது, எவ்வாறான வினாக்களை கேட்கின்றார்கள், எவ்வாறு அந்த வினாக்களுக்கு நுணுக்கமாக பதிலளிப்பது, குறிப்பிட்ட 3 மணித்தியாலத்திற்குள் எவ்வாறு பதிலளிப்பது என்ற ஸ்மார்ட் அவர்களிடம் இருக்காது. இவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். எனவே செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன், ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், இவ்வாறு பல்வேறு விதமான திறன் ஒரு மாணவனிடத்தில் இருக்க வேண்டும். மிக முக்கியம் டெலிகேஷன், அர்ப்பணம் செய்ய வேண்டும். தங்களை குறிப்பிட்ட 2 வருடங்கள் 3 வருடங்கள் A-level உயர்தரம் படிக்கிறார் என்றால் அந்த 3 வருடத்தையும் 2 வருடத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். டெடிகேட் பண்ண வேண்டும். அவர் இதற்காகவே டெடிகேட் பண்ண வேண்டும். இவ்வாறான பல்வேறு திறன்கள் இருக்க வேண்டும் அந்த குறித்த பரீட்சையை எதிர்நோக்கும் மாணவனின். அதே போல இந்த பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் சிறப்பாக அமைய வேண்டும். சிறப்பான நோட் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். சிறப்பான திறனாக அந்த பாடங்களை ஸ்மார்ட் எக்ஸ்பிளனேஷன் செய்யக்கூடிய, விளங்கப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் வேண்டும். இவ்வாறு பல்வேறு விதமான, அதே போன்று
இந்த மாணவர்களுக்கு சிறந்த knowledge சிறந்த முறையில் போய் சேர்வதற்குரிய வாய்ப்பு வசதிகள் என பல்வேறு விடயங்கள் ஒன்று சேரும் போதுதான் ஒரு பரீட்சையில் ஒரு மாணவன் வெற்றி பெறுவான். எனவே பரீட்சையில் வெற்றி அடைதல் என்பது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். அந்த வெற்றியை எல்லோராலும் அடைய முடியாது. அதற்குரிய முயற்சியும் அதற்குரிய டெடிகேஷனும் அதற்குரிய ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் என பல்வேறு செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன் என பல்வேறு விடயங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மாணவனுக்கு குவியும் போதுதான் அவனிடத்தில் அவன் பரீட்சையிலே சிறப்பாக வெற்றி அடைந்து இந்த பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெறலாம் என கூறி இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, நாம் எல்லோரும் நமது மாணவர்கள் எல்லோரும் பரீட்சையிலே வெற்றி அடைந்து சிறந்த பீடங்களை அடைந்து பல்கலைக்கழகங்களில் சிறந்த வாய்ப்புகளை பெற வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி.